நேற்றைய தினம் இந்த தீட்டு குறித்த ஒரு விளக்கத்தினை பார்த்தோம். இதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் ஒரு நேயர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, வெளிநாட்டில் வசித்தாலும் மரண தீட்டு என்பது உண்டா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அப்பாவுடைய தம்பி இறந்துட்டார், 10 நாள் தீட்டு உண்டுங்கிறார். இப்ப தீட்டுங்கிறது அந்த ஊர்லயே ஒரு பக்கத்து வீட்டிலேயே இருக்கா சித்தப்பா வீடுன்னு சொன்னா நம்ம போயிட்டு வந்துகிட்டு இருப்போம். அங்க இறப்பு விஷயங்கள்ல அந்த சாவு வீட்டுல போய் கலந்துட்டு வரும் பொழுது அந்த இறந்த மனிதனுடைய உடலில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த கிருமிகள்லாம் வெளியில எங்கேயும் போயிடக்கூடாது, மற்றவர்களிடத்துல பரவக்கூடாதுன்னு சொல்லிதானே நம்ம எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கா. அந்த 10 நாளும் யார் வீட்டுக்கும் போகக்கூடாது, யாரும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, அப்படி வந்தாலும் அவங்க போய் வீட்டுல போய் குளிக்கணுங்கிற மாதிரிலாம் வச்சிருக்காதானே. ஆனால் நான் என்னவோ வெளிநாட்டில் வசிக்கிறேன், வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய என்னுடைய வீட்டிற்கு யாரும் வரப்போறது இல்ல, நான் எங்க சித்தப்பா சாவுக்கு கூட போல, இருந்தாலும் எனக்கும் அந்த மரண தீட்டு என்பது உண்டா அப்படிங்கிறது தான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், சர்வ நிச்சயமாக உங்களுக்கும் 10 நாள் தீட்டு என்பது உண்டு, இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறது தான். பங்காளின்னு சொல்லிட்டு, அதுவும் சொந்த சித்தப்பான்னு சொல்லிட்டு, அப்பா கூட பிறந்த தம்பின்னு சொல்லிட்டு வரும் பொழுது உங்களுக்கு தகப்பனார் இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அந்த தீட்டிலே பாத்தியதை என்பது உண்டு, அதிலே சந்தேகமே இல்லை. நிச்சயமாக உங்களுக்கும் 10 நாள் தீட்டு என்பது உண்டு. பிறப்பு தீட்டு என்று எடுத்துட்டாலும் சரி, அல்லது மரண ஆச்சோச்சம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இறப்பு தீட்டு என்று எடுத்துட்டாலும் சரி, இது நிச்சயமாக பங்காளிகளுக்கு 10 நாள் தீட்டு என்பது உண்டு. அது நீங்கள் வெளிநாட்டில் வசித்தாலும் சரி, வெளியூரில் வசித்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நிச்சயமாக உண்டு. ஏன் அப்படின்னு சொன்னா, இது நம்முடைய மனம் சார்ந்த விஷயம்.